விநாயகனே போற்றுவோம். வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம். அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம். அகந்தை அழிப்பவனே போற்றுவோம். அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம். அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம். சுந்தரே, அந்த அம்மா ஆதிசங்கரி மூஞ்ச பார்த்தா சந்தேகமா இருக்குடா. தாலி கட்டுற நேரத்துல ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. யோ, நீ வாயை மூடிட்டு சும்மாரியா? என்னப்பா அப்பாவை போய் வாயா போயான்னு மரியாதை இல்லாம பேசுற? நீ அப்படின்னா அப்பா மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு. நீங்க நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்ததுனாலதான் இப்ப உடஞ்சு போய் நம்ம குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இது நடக்கும் நான் நம்பினதுனாலதான் இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நடக்காது, மாட்டிக்குவோன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் பக்கத்திலே வராதீங்க. உங்க பார்வையே என்ன மாட்டி விட்டுரும். கோவப்படாதப்பா, என் மனசுக்கு தோணுனதை தான்ப்பா நான் சொன்னேன். நீங்க தயவு செஞ்சு ஒன்னும் பேசாதீங்க. நீங்க பேசாம இருந்தாலே போதும். எங்க இப்ப என்னங்கிற? உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவிய? அவன் புத்திசாலி, அவன் பேசலாம், நீ பேசலாமா? கம்முன்னு இரு. ஏதோ சொல்ல வந்திய, என்ன விஷயம் சொல்லு. அட்வைஸ் பண்றது மட்டும் வேண்டாம். இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா இருக்கா? பயமா இருக்கா? அதைத்தான் நானும் அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்னமோ அதுக்கு அப்படிங்கிறான், கத்தறான், பாடம் நடத்திட்டு இருக்கான். அந்த அம்மா ஆதிசங்கரி மூஞ்ச காலையில இருந்து பாக்குற ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன். அவன்கிட்ட அதை வந்து சொல்ற, அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீ போ, என்ன நடக்குதோ நடக்கட்டும். அம்மா அன்னபூர்ணி, சொல்லுங்க. நெஞ்சு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. சூடா ஒரு கிரீன் டீ கிடைக்குமா? வித்தவுட் சுகர். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இருக்கே. கடைசியா நம்ம கிட்டயே வேலைய ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட தான் கேக்குறேம்மா, கிரீன் டீ கிடைக்குமா கிடைக்காதா? ஹோட்டல்ல கிடைக்கும், அங்க போய் குடிங்க. என்னம்மா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடத்துறீங்களே. யாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க? நீங்க பேசுறத பார்த்தா என் பொண்ணு ரேஷ்மாக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாதிரி பேசுறீங்க. அந்த வேலைக்காரி காயத்ரிக்கு தானே உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கீங்க. ஆமா, நானும் நிச்சயம் முடிஞ்சதுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க தோரணையே சரியில்லையே, கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. அப்படியே நீங்க கிரீன் டீ பிளாக் டீன்னு குடிச்ச வகையறாவா? ஏன் இந்த தெருமுக்குல இருக்க டீ கடையெல்லாம் டீ குடிக்க மாட்டீங்களோ? இத பாருங்க, இந்த கிரீன் டீ கேக்குறது, ஆரஞ்சு டீ கேக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்படியும் வேணும்னா அந்த காயத்ரியோட அம்மா வேலைக்காரி கமலா இருக்கான்ல, அவகிட்ட சொல்லி அவகிட்ட கேட்டு வாங்கி குடிங்க. ஆளுங்கள பாரு. இப்ப நான் என்ன கேட்டுட்டா இந்த அம்மா இவ்வளவு கோவப்பட்டுட்டு போகுது? அது இல்லங்க, கல்யாணம் கோவில்ல நடக்குது. இங்க வந்து கிரீன் டீ கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, நீ வாயை மூடு. அவங்களே கொடுத்தா கூட நீ வேணான்னு சொல்லுவ போல இருக்கு. அம்மா தாயே, என் பொண்ணு அப்படி என்ன பாவம் பண்ணா? ஒரு எறும்புக்கு கூட அவ துரோகம் நினைக்க மாட்டா. அவ வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியே. அவளுக்கு ஒரு விடிவு காலமே பொறுக்காதா? அவ சின்ன வயசுல இருந்து காதலிச்சவனை சேர்த்து வையின்னு தானே கேக்குறா. இதுக்கு மேலேயும் என் பொண்ணு சோதிக்காத தாயே, அவ தாங்க மாட்டா. என் பொண்ணு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிருந்தா கூட அதுக்கு பரிகாரமா நீ என் உசுர கூட எடுத்துக்க. அவளை தண்டிச்சிடாதம்மா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன்னு நம்பிக்கையோட போற. நீதாம்மா என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்.